வணக்கம். முனைவர் கிறிஸ்டி பெலினா, தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கடலூர். இன்று சித்தர்களின் மருத்துவம் குறித்து சில கருத்துக்களை நான் இங்கு பேச இருக்கிறேன். அதாவது சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு காலம் என்பது குறிப்பிட முடியாத அளவில் இருக்கிறது. அத்தகைய பழமை வாய்ந்ததாக இந்த சித்த மருத்துவமானது இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், நம் தமிழர்களின் அறிவின் சிகரம் இந்த சித்த மருத்துவம் என்று குறிப்பிடலாம். மனித குலத்தை நோய்களிலிருந்து காப்பாற்றி அவர்களை நல்ல நிலையில் ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு இந்த சித்த மருத்துவமானது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சித்தர்களின் வைத்திய முறையானது அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப, அந்த மக்கள் வாழ்கின்ற இடத்தில் காலம், அதனுடைய சூழல், தட்பவெப்பம் ஆகியவற்றுக்கு ஏற்ப மருந்துகள் கையாளப்பட்டன. இந்த மருந்துகள் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் காக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லலாம். அதாவது மக்களின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடைய மூலிகைகளை கொண்டு, வேர்களை கொண்டு, தாவரங்களின் பட்டைகள் இவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்துகளாக இருந்தது. இந்த தாவரங்கள், மூலிகைகள் மக்கள் வாழ்கின்ற நிலையில் அவர்களை சுற்றியே இந்த தாவரங்கள் இருந்ததால் இந்த சித்த மருத்துவமானது இலவசமாக அன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சித்தர்களும் சமூக மனப்பான்மையோடு பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, தன்னலமற்றவர்களாக, சமூக சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்ததால் இந்த வைத்திய முறையானது ஆரம்பிக்கப்பட்டது என்று கூறலாம். மனித குலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருந்துகள் மட்டும் போதாது. ஒழுக்கமான நெறிமுறைகள் கொண்ட வாழ்க்கை என்பது அவசியம். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையில் பொய், கொலை, கொள்ளை, பிறன் மனை விரும்புதல், குடி, விபச்சாரம் போன்ற அனைத்துமே உடல் நோய்களை உண்டாக்கும் என்பது இன்றும் அறிவியல் தரக்கூடிய காரண காரியங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கி மனிதன் இனிமையாக வாழ வேண்டும். நான் மேற்கொண்டு சொன்ன காரியங்கள் எல்லாமே வாழ்க்கையின் இனிமையை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது வாழ்க்கையின் இனிமையை மட்டும் பாதிப்பதாக அல்ல, உடலையும் பாதித்து ஆயுளையும் குறைக்கக்கூடியதாக இந்த காரியங்கள் இருக்கின்றன. ஆகவே உடலை பாதுகாப்பதற்கு நல்ல ஒழுக்கத்தையும் யோக நெறிகளையும் பயிற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது சித்தர்கள் காட்டிய வழிமுறைகள் என்று சொல்லலாம். இந்த சித்த மருத்துவம் என்று சொல்லும்போது, அதாவது இந்த உலகத்தில் சாகாமல் வாழ்வதற்கான வழிமுறை என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டதாக இந்த சித்த மருத்துவம் மட்டுமே இருக்கிறது என்று கூறலாம். அதாவது காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த சித்தர்கள் மருத்துவ ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெற்றி கண்டனர் என்று சொல்லலாம். இவர்கள் இந்த ஆராய்ச்சியில், அதாவது உலோகங்கள், பாஷானம், அதாவது விஷம், நச்சு மூலிகைகள், பட்டைகள், வேர்கள், பிராணிகளின், விலங்குகளின் உடல்களில் இருக்கக்கூடிய கோரோஜன் என்று சொல்லக்கூடிய பொருள், மலம், சிறுநீர் ஆகியவற்றை ஆய்வு செய்து இவர்கள் மருத்துவத்தை ஆற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது மனிதனுடைய உடல் சூடு, உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம், உடல் நிறம் மாறுவது, நாக்கின் நிறம், குரல், பார்வை இவற்றை கொண்டு இவற்றை ஆய்வு செய்து இவற்றை நாடி துடிப்புடன் ஒப்பிட்டு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். தற்போது இந்த நச்சு விஷம் அருந்திவிட்டால் உடலின் தோல் நிறம் மாறுகிறது அல்லவா? அப்படி மாற்றம், உடலில் ஏற்படக்கூடிய இந்த நிற மாற்றத்தை வைத்து அவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது இந்த சித்தர்களுடைய சிகிச்சை முறை என்பது அவர்களுடைய வாழ்க்கை அனுபவமாக அனுபவித்து தெரிந்தவர்கள் என்று சொல்லலாம். அதாவது மக்களோடு வாழும்போது அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிணிகள், நோய்கள் இவற்றுக்கு அவர்கள் மருத்துவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய காற்றும் வெப்பமும் மனித உடலிலும் உலாவுகிறது என்பதை கண்டறிந்தவர்கள். அதாவது இப்போ குளிர்காலத்தில் அந்த குளிர்ந்த காற்றானது படும்போது உடலுக்கு கபத்தையும் காய்ச்சலையும் கொண்டு வருகிறது அல்லவா? அவற்றை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அதில் சித்தர்களின் இந்த சிகிச்சை முறையானது மகத்துவம் வாய்ந்ததாக, அருமையானதாக இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சித்தர்களின் அன்றைய கண்டுபிடிப்புகள் இன்றைய மருத்துவ முறையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியானதாக, இரண்டும் ஒன்றானதாக போலவே தெரிகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மருத்துவமானது பக்க விளைவுகள் எதுவும் இல்லாததாக இருக்கிறது.
அதாவது இவர்களுடைய கண்டுபிடிப்பில், அதாவது ஐம்பூதங்கள் நம் பூமியில் சொல்கிறோம் அல்லவா, ஐம்பூதங்கள், அந்த ஐம்பூதங்களினுடைய பாதிப்பு நம் உடலிலும் இருக்கிறது, அந்த ஐம்பூதங்களுக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்தவர்கள் சித்தர்கள். அந்த ஐம்பூதங்கள் எவ்வாறு நம் உடலை பாதிக்கிறது, அந்த ஐம்பூதங்களில் ஒவ்வொன்றும் நம் உடலின் எப்பகுதியை தாக்குகிறது என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது பஞ்சபூதங்கள் சொல்லும்போது நாம் நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இந்த ஐந்தும் நம் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மண், அதாவது நிலம். நிலம் என்று சொல்லும்போது நம் உடலில் இருக்கக்கூடிய கேசம், தோல், சதை, எலும்பு, நரம்பு இவற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நீர் என்று சொல்லும்போது, அதாவது ஐம்பூதங்களில் நீர், நம் உடலில் கொழுப்பு, இரத்தம், பித்தம், கழிவு நீர் ஆகியவற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நெருப்பு, பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நெருப்பு பசி, தாகம், தூக்கம், சோம்பல், மேனி அழகு இவற்றுக்கு காரணமாக இவற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது நெருப்பு. அடுத்து வாயு. இந்த வாயு நம் உடலில் இருக்கக்கூடிய அசைவுகள், சுருக்கம், விரிவு இவற்றோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகாயம், அதாவது இந்த ஆகாயம் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய வயிறு, இருதயம், மூளை இவற்றில் இருக்கக்கூடிய இடைவெளியோடு தொடர்புடையதாக இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றன என்பதை இந்த சித்தர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆகவே எந்த உறுப்பில் எங்கு பிணி ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற் போன்ற சிகிச்சையை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த சிகிச்சையில் பக்க விளைவுகள் என்பது இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லலாம். இவர்கள் இந்த வைத்திய முறை என்று சொல்லும்போது நாடி பார்த்து வைத்தியம், மருத்துவ முறையை செய்திருக்கிறார்கள். அதாவது 3 விரல்கள், சுட்டு விரல், கட்டை விரல், மோதிர விரல், இந்த 3 விரல்களையும் கொண்டு இவர்கள் கைரேகை கணித்திருக்கிறார்கள். அதாவது நாடியை கணித்திருக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது பெண்களுக்கு இடது கையும் ஆண்களுக்கு வலது கையும் பார்க்கிறார்கள் அல்லவா. அதே போன்றே இந்த நாடியை பார்ப்பதற்காக இந்த 3 விரல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் சுட்டு விரல் வாயுவையும், கட்டை விரல் பித்தத்தினுடைய தன்மை, அதாவது உடலில் பித்தம் என்பதும் வாயு, சளி ஆகியவை போதுமான அளவு இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும். அது அதிகமானாலும் குறைவுபட்டாலும் நமக்கு அந்த நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை இருக்கிறது, உடல் பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 3ஐயும் அவர்கள் சரியாக கணித்து அவற்றோடு நாடி துடிப்பையும் கண்காணித்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் மருத்துவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது இதுக்கு 2 விதமான நாடிகள், ஒன்று பூத நாடி, இன்னொன்று குறுநாடி என்று 2 விதமான நாடிகள். அதில் பூத நாடி என்பது மூளை கோளாறு, மனவியாதி போன்றோருக்கு இந்த பூத நாடியை கணித்து அதற்கு தகுந்தாற் போல மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது. குறுநாடி தான் எல்லா சிக்கலான பிணிகளுக்கும் கண்டுபிடிக்கக்கூடியதாக குறுநாடியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் 3 விதமான வைத்தியங்கள், அதாவது அந்த வைத்திய முறை அங்கங்கள் என்று சொல்லலாம் அல்லவா, அதுக்கு 3 வகையாக. அதாவது முதல் வகை என்ன என்றால், யோகம், பிராணாயாமம் போன்ற காரியங்களால் கட்டுப்பாடாகவே உடலை வைத்திருப்பது, அதாவது பிணி என்பது அண்டாமல் கட்டுப்பாடாக வைத்திருப்பது முதல் அங்கம். 2வது அங்கம் என்பது, அதாவது ஆரம்ப நிலையிலேயே ஒரு பிணி, ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயினுடைய ஆரம்ப நிலையிலேயே அதை கண்டறிந்து முற்றிலுமாக நீக்கக்கூடிய முறை. அடுத்து 3வதாக, அதாவது கொடுமையான வியாதிகள் கடுமையாக இருக்கும்போது அவை நீக்கவே முடியாது, முற்றிவிட்ட நிலையில் அதனுடைய கடுமையை குறைக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய மருத்துவ முறையானது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். என்றாலும் இன்றைக்கு புற்றுநோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் சித்த மருத்துவத்தில் முழுவதுமாக அதை குணப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஆன்ம ஆட்சி என்று சொல்லக்கூடியது, அதாவது உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆன்ம ஆட்சியில் நம்ம உடலில் 24 சக்திகள் இருக்கிறதாக சித்தர்கள் கணித்திருக்கிறார்கள். 24 சக்திகள். உடலில் 72,000 இரத்த குழாய்கள் இருப்பதும், 13,000 நரம்புகள், 10 விதமான முக்கிய தமனிகள், 10 வகையான வாயு அமைப்பு இவைகளெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள். இவற்றை கொண்டு கணிக்கும் போது எத்தனை விதமான நோய்கள் மனிதருக்கு வருகிறது என்றால்
4448 வியாதிகள் மனிதருக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. இத்தனை வியாதிகளுக்கும் அதாவது 3 விதமான மருத்துவ முறைகளை அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். 3 விதமான மருத்துவ முறைகள் என்ன? ஒன்று, களிம்புகளை கொண்டு அவர்களுக்கு பூசி அந்த நோயை குணப்படுத்துவது. 2வது, உள்ளுக்குள் சாப்பிடக்கூடிய மருந்து. 3வது, அபூர்வமான நிலையில் மிக சிறப்பான முறையில் என்று சொல்லும்போது அந்த அறுவை சிகிச்சை என்பதும் சித்த மருத்துவத்தில் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த 3 வகையான மருத்துவ முறைகள், அதில் களிம்புகள் மட்டுமே 32 வகையான களிம்புகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சித்தர்கள். அடுத்து 26 விதமான மூலிகைகளின் கூட்டு சேர்த்து மருந்தாக, அதாவது உள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இவ்வாறாக சித்த மருத்துவம் என்பது சித்தர்களினுடைய கண்டுபிடிப்பாக இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் மக்கள் வாழ்கின்ற சூழலில் அன்று எளிதாக கிடைத்ததாக இருந்திருக்கிறது. அந்த மூலிகைகள் வளரும் மண், பறிக்கும் நேரம், பறிக்கும் முறை, இவற்றிற்கெல்லாம் விதிமுறைகள் இருந்திருக்கிறது. அந்த மூலிகைகள் வளரும் மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் அது மாறுபடுகிறது என்று கூறப்படுகிறது. அப்படியாக இந்த விதிமுறைகள் கூட சில அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூலிகைகளை பறிக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் பறித்தா இவ்வளவு பயன், இந்த நேரத்தில் பறித்தால் இவ்வளவு பயன் என்பது போன்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் கூட வகுக்கப்பட்டிருக்கிறது. சாணம் எடுத்து அதை எருவாட்டியாக எடுத்து அந்த சாம்பல், அந்த பசுஞ்சாணம், அதே போல் பால் கொடுக்கக்கூடிய பசுவின் சாணம், அந்த கன்று ஈன்று பசு பால் கொடுக்குது இல்லையா, அந்த பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடிய சாணம், சிவன் கோயில்களில் விடப்பட்டிருக்கக்கூடிய பசுக்கள், அந்த பசுக்களினுடைய சாணம், இவற்றை தரம் பிரித்து ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று நமக்கு அந்த மாதிரியான வேறுபாடுகள் என்பதை நம்மிடம் அறியாமல் இருக்கிறோம். தேனை எடுத்துக்கொண்டால் 60 விதமான தேன்களை குறிப்பிடுகிறார்கள். 60 விதமான தேன், அதில் புற்றுத்தேன், கொம்புத்தேன், பொந்து தேன், வீட்டுத்தேன், பழைய தேன், புது தேன் என்று 60 வகையான தேன் வகைகளை சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது பழைய தேனை நாம் பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அவர்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு வைப்பு முறை, விதிமுறை வைக்கப்பட்டிருந்தது என்பது சொல்லப்படுகிறது. இந்த வைத்தியம் செய்த முறையை ஒரு சில சித்தர்களினுடைய எடுத்துக்காட்டிலிருந்து நாம் அறிய முடிகிறது. அதாவது சில இடங்களினுடைய தல வரலாறுகளை நாம் பார்க்கும்போது இந்த சித்தர்களின் மருத்துவம் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் கூற முடிகிறது. எடுத்துக்காட்டாக போகர் என்ற சித்தர். இந்த போகர் என்ற சித்தர் அதாவது 9 விதமான விஷ மூலிகைகள், நவபாஷானம் என்று சொல்லக்கூடியது. நவபாஷானம், நவம் என்றால் 9 வகையான மூலிகைகள், அதாவது விஷமாக இருக்கக்கூடிய மூலிகைகள், இவற்றை சரியான முறையில், குறிப்பிட்ட முறையில் கலக்கும் போது கலந்து அதை மருந்தாக்கி அதை பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொன்றும் தனித்தனி மூலிகையாக எடுக்கும்போது அது கடுமையான விஷமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அது குறிப்பிட்ட நேர வகையில் சேரும்போது, அதாவது ரசாயன மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த கெமிக்கல் மாற்றம், வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக பயன் தருகிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார் போகர். அந்த போகர் பழனி முருகன், அந்த மூலவர் சிலையை இந்த நவபாஷானத்தை கொண்டு, அதாவது 9 வகையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கி இருக்கிறார். அப்போ அந்த மூலவருக்கு நீரால் அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு காரியம், எண்ணெய், வெண்ணெய், தேன், இவற்று ஒவ்வொன்றிலையும் அதை நாம் அபிஷேகம் பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த மூலிகையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த பொருட்களை நாம் உண்ணும் போது ஒவ்வொன்றும் ஒரு நோயை தீர்க்கக்கூடிய அற்புத மருந்தாக பயன்படுகிறது என்று சொல்லலாம். இவ்வாறு போகர் அவருடைய அந்த கண்டுபிடிப்பு, அந்த மூலிகையினுடைய பயனை இன்றும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பழனிக்கு சென்று அந்த முருகனை வழிபடக்கூடியவர்கள் அந்த முருகனின் பிரசாதத்தை வாங்கி உண்பவர்கள் அபூர்வ குணம் அடையக்கூடிய நிலையை இன்றும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதே போல அழுகணி சித்தர், இவர் கற்ப மூலிகை என்று சொல்லக்கூடிய அந்த காய சித்தி கைவர பெற்றவர் என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த போகருடைய அந்த வரலாறு, பழனி மலை, பழனியினுடைய முருகன், அந்த முருகனுடைய தல வரலாறு படிக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த வரலாறிலிருந்து நாம் அறிகிறோம். அதே போல் பாம்பாட்டி சித்தருடைய அந்த சிகிச்சை முறையை நாம் அறிவதற்கு மருதமலையினுடைய தல வரலாறை நாம் படித்தோம் என்றால் அங்கு பாம்பாட்டி சித்தருடைய இந்த மூலிகைகள்
பயன்படுத்தி மக்களை எவ்வாறு குணப்படுத்தினார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல தேரையர் என்று சொல்லக்கூடிய சித்தர், அவர் ஒரு சமயம் மன்னனினுடைய தலையில் ஒரு தேரை, அதாவது அந்த மன்னன் வேட்டைக்கு சென்ற போது, அங்கு வேட்டைக்கு சென்ற சமயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சிறிய ஒரு தேரை குஞ்சு அவருடைய காதில் சென்று விட்டது. தேரை என்பது தவளை போன்று இருக்கும். தேங்காய்களில் எல்லாம் தேரை விழுந்து விட்டது, தேரை பாஞ்சதுனால தேங்காய் வீணாயிடுச்சு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா. அந்த தேரை குஞ்சாக இருக்கும்போது அவருடைய காதில் நுழைந்திருக்கிறது. காதிலிருந்து மூளைக்கு சென்று அங்கு மூளையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மன்னனுடைய தலைவலி அதிலிருந்து ஆரம்பித்து மிக கடுமையான தலைவலியாக இருக்கிறது. அப்போ அந்த சமயத்தில் யாராலும் அவரை குணப்படுத்த முடியவில்லை. அரசு மருத்துவர்கள் யாரோ பார்க்கிறார்கள், ஒன்றும் முடியவில்லை. இறுதியாக சித்தர்களுக்கு இந்த செய்தி போகிறது. சித்தர் தேரையர் சித்தர் அவருடைய குருவோடு சேர்ந்து போகிறார். அங்கு போகும்போது அங்கே அவருடைய அந்த கபாலம், அதாவது ஸ்கல் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா, இன்றைக்கு ஸ்கல் ஓப்பன் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஆங்கில மருத்துவத்தில். அப்போ அந்த மண்டை ஓடு திறப்பது என்பது ஒரு அபூர்வமான ஒரு அறுவை சிகிச்சை முறை. அவ்வாறு அந்த மண்டை ஓட்டை திறப்பது என்பது மூலிகைகள் பலவற்றை சேர்த்து ஒன்றாக இது பண்ணி அவற்றை சேர்த்து தலையில் தடவும் போது அந்த கபாலமானது இலகுவாகி மென்மையாகி விடுமா. அப்போது திறப்பது என்பது எளிதாக இருக்கிறது. அதே மாதிரி கபாலத்தை, அந்த மன்னனுடைய கபாலத்தை திறந்து விட்டார்கள். திறந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த மூளையில் தேரை, அந்த மூளையில் நடு மூளையில் அமர்ந்திருக்கிறது. இப்போது அந்த மூளையை நாம் தொடுவோம் என்றால் சிதைந்துவிடும். அந்த மூளை மென்மையான இடம். நாம் அதை தொடும்போது இந்த தேரை ஒன்று உள்ளே இறுகினால் அந்த மூளையானது சிதைந்து விடுமே. எப்படி சிதையாமல் எடுப்பது என்று சிக்கலான ஒரு நேரத்தில் தேரையார் என்பவர், அந்த சீடர் என்பவர் என்ன பண்ணுகிறார், ஒரு அகலமான பாத்திரத்தில் நீரை கொண்டு அந்த சூரிய ஒளி அந்த நீரில் பட்டு நீரிலிருந்து தேரை நோக்கி அந்த ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்வோம் அல்லவா, ஒளியினுடைய எதிரொலிப்பு, அந்த எதிரொலிப்பு தேரையில் படும்படியாக கொண்டு நீரை வெளியில் வைக்கிறார். தேரையினுடைய இயல்பு என்ன, நீரை பார்த்தவுடன் நீரில் வந்துவிடும் அல்லவா. அவ்வாறே இவர் வைத்தவுடனே அந்த நீரினுடைய அந்த சூரிய ஒளிப்பட்டு அந்த எதிரொலி வந்தவுடனேயே அந்த தேரையானது மூளையிலிருந்து மிக எளிதாக நீருக்குள் வந்து விடுகிறது. வந்தது பிறகு அவருக்கு மற்ற சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மன்னன் நல்ல ஆரோக்கியமாக உடல்நலம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த தேரையை வெளியே எடுப்பதற்காக சிறந்த முறையில் அறிவியல் நுட்பத்தோடு செயல்பட்டவர் இந்த தேரையர். ஆகையினாலே அவருடைய சிறப்பு பெயராக தேரையர் என்ற பெயர் இடப்பட்டிருக்கிறது. அவருடைய இயற்பெயர் வேறு. ஆனால் அவருக்கு இந்த தேரையை எடுப்பதற்கான அந்த சிகிச்சை முறையில் இவர் சிறப்பான முறையில் செயல்பட்டதால் ஒரு காரண பெயராக இவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு சித்தர்கள் இந்த மருத்துவ முறையில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த சித்தர்களுடைய மருத்துவம் என்று சொல்லும்போது அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் ஒரு சில உடல் உறுப்புகளுக்கும் நோய்களுக்கும் உள்ள அந்த மருந்து மூலிகைகளை மற்றும் இங்கு நான் பட்டியலிடலாம் என நினைக்கிறேன். மூளைக்கு வல்லாரை, முடிவளர நீலி நெல்லி, ஈழைக்கு முசுமுசுக்கை, எலும்பிற்கு இளம் பிரண்டை, பல்லுக்கு வேளாளன், பசிக்கு சீரகம் இஞ்சி, கல்லீரலுக்கு கரிசாலை, காமாலைக்கு கீழா நெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை, காதுக்கு சுக்குமருள், தொண்டைக்கு அக்கரகாரம், தோலுக்கு அருகு வேம்பு, நரம்பிற்கு அமுக்குரான், நாசிக்கு நொச்சி தும்பை, உரத்திற்கு முருங்கைப்பூ, உதலுக்கு நீர்முள்ளி, முகத்திற்கு சந்தனனை, மூட்டுக்கு முடக்கருப்புத்தான், அகத்திற்கு மருதம்பட்டை, அம்மைக்கு வேம்பு மஞ்சள், உடலுக்கு எள்ளெண்ணெய், உணர்ச்சிக்கு நிலப்பனை, குடலுக்கு ஆமணக்கு, கொழுப்பெதிர்க்க வெண்பூண்டு, கருப்பைக்கு அசோகு பட்டை, களைப்பிற்கு சீந்திலுப்பு, குருதிக்கு அத்திப்பழம், குரலுக்கு தேன்மிளகு, விந்திற்கு ஓரிதழ் தாமரை, வெள்ளைக்கு கற்றாழை, சிந்தைக்கு தாமரைப்பூ, சிறுநீர் கல்லுக்கு சிறுகண் பீளை, கக்குவானுக்கு வசம்புத்தூள், காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயிலிறகு, வாய்ப்புண்ணிற்கு மணத்தக்காளி, நீர்க்கோவைக்கு சுக்கு மிளகு நீர், நீரிழிவிற்கு ஆவாரை குடிநீர், வேர்க்குருவிற்கு பனை நுங்கு நீர், வெட்டைக்கு செருப்படையே,
தீப்புண்ணுக்கு குங்கிலிய வெண்ணெய், சீழ் காதுக்கு நிலவேம்பு, நா புண்ணிற்கு திருபலா வேலன், நஞ்செதிர்க்க அவரி எட்டி, பெரும்பாட்டிற்கு அத்திநாவல், உடல் பெருக்க உளுந்து எள்ளு, உடல் இளைக்க தேன் கொள்ளு என்று பல்வேறு மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இம்மூலிகைகள் யாவுமே நல்ல நலம் தரக்கூடியதாக, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவக்கூடியவையாக இருக்கின்றன என்று கூறலாம். ஆகவே சித்தர்களுடைய இந்த மருத்துவத்தை நாம் பார்க்கும்போது இந்த சித்த மருத்துவமானது உடல் உறுதியை பாதுகாப்பதாக இருக்கிறது. அதாவது இந்த உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை, அசுத்தங்களை நீக்குவதாக இந்த வைத்திய முறையானது, மருத்துவ முறையானது அமைகிறது. இவர்கள் இந்த மருத்துவத்தை மருந்து மூலிகைகளை மட்டுமல்ல, யோகாசனம், பிராணாயாமம் போன்றவை கூட இந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த அசுத்தங்களை நீக்கக்கூடியதாக, சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. அடுத்து நரம்பு தளர்ச்சி, நரை, சுருக்கம் ஆகியவற்றை நீக்கக்கூடியதாக இந்த சித்தர்களினுடைய மருத்துவமானது இருந்திருக்கிறது. அதாவது இவற்றை போக்குவதற்கான ரகசியத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவ்வாறு பாதுகாக்கும் இந்த உடலை கொண்டு என்ன செய்வது? இறைவனை தியானம் செய்து பிற உயிர்களையும் காப்பதே இந்த உடலை பாதுகாப்பதன் நோக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள் சித்தர்கள். இந்த சித்தர்கள் இந்த உடல் உள்ளத்தை காப்பதற்காக, உடலையும் உள்ளத்தையும் காப்பதற்காக, ஏன்னால் உடலையும் உள்ளத்தையும் காத்தால்தான் இந்த உடல் மிக சிறப்பாக நீண்ட நாள் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும் அல்லவா? ஆகவே உணவு கட்டுப்பாட்டையும் விரதங்களையும் இவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆலயங்களை ஒட்டியும் மூலிகைகள் நிறைந்த காடுகளிலும் உலகப்பற்று இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இந்த உத்தமர்கள், சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் கண்டுபிடித்த இந்த சித்த மருத்துவ முறையே இன்றைய விஞ்ஞானத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சித்தையர்களின் இந்த அபூர்வமான இந்த பயனை பெற மக்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து, பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழும்போது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நிலையும் நாம் அடையலாம் என்பதே சித்தர்களின் நோக்கமாக இருக்கிறது. எனவே சித்தர்களின் நோக்கம் நிறைவேறவும், நாம் இந்த சமுதாயத்துக்கு நல்லவற்றை ஆற்றவும், நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து சமுதாயத்திற்கும் நமக்கும் நலம் பயப்பொருளாக வாழ்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.